ஒரு தனிநபரின் கைபேசியை போலீஸ் அதிகாரிகள் கண்மூடித்தனமாக சோதனையிட முடியாது என்று மனித உரிமை ஆணையம் சுஹாகம் கூறுகிறது. ஆனால் நியாயமான சந்தேகம் இருந்தால் ஒரு நபரின் கைபேசியை சோதனையிட போலீசுக்கு அதிகாரம் உள்ளதாக நடப்பில் உள்ள சில சட்டங்களும் பேசுகின்றன. அப்படியானால் அச்சட்டங்களின் வழியாக போலீசுக்கு எதுவரை அதிகாரம் உள்ளது, எத்தகைய நிபந்தனைகளை அவை கொண்டுள்ளன, மனித உரிமை மீறலுக்கு இதில் தொடர்புள்ளதா போன்ற கேள்விகள் இதில் வலுக்கும் நிலையில் இவ்வாரம் சட்டம் தெளிவும் அங்கத்தில் அது குறித்து விளக்கம் அளிக்கின்றார் வழக்கறிஞர் கோகிலா கண்ணியப்பன். ஒரு தவறு நிகழ்ந்து அதன் தொடர்பான விசாரணை தேவைப்பட்டால் நியாயமான காரணங்களுக்கு மட்டுமே ஒரு தனிநபரின் கைபேசியை சோதனை செய்யவோ அல்லது பறிமுதல் செய்யவோ குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 23 உட்பிரிவு 1 செக்ஷன் 116B 1998 ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் செக்ஷன் 247 248 ஆகியவை வகை செய்கின்றன. ஆனால் அந்நடவடிக்கையை மேற்கொள்ளும் போலீஸ் அதிகாரி கட்டாயம் இன்ஸ்பெக்டராகவோ அல்லது அதற்கும் மேற்பட்ட பதவியிலோ இருக்க வேண்டும் என்பது அச்சட்டத்தின் நிபந்தனைகளில் ஒன்று என கோகிலா கண்ணியப்பன் கூறினார். பரிசோதனை செய்கிற போலீஸ் அதிகாரி கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் அல்லது அதற்கும் மேலுள்ள ரேங்கிங்கில் தான் இருக்கணும். அதுக்கு கீழே உள்ள ரேங்கிங், அதாவது இன்ஸ்பெக்டர் ரேங்கிங்க்கும் கீழே உள்ள காவல்துறை அதிகாரிகள் பரிசோதனையில் ஈடுபட முடியாது. இரண்டாவது, ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன். அப்படின்னா போலீஸ் ஆல்ரெடி ஒரு குற்ற விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பான சில ஆதாரங்கள் இந்த நபரோட கைத்தொலைபேசியில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்க அந்த கைத்தொலைபேசியை பறிமுதலோ அல்லது பரிசோதனையோ செய்ய முடியும். அதை தவிர்த்து வழக்கமான பரிசோதனை மற்றும் சாலை தடுப்புகளில் பொதுமக்களின் கைபேசியை போலீசார் சோதனையிட முடியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அதனை மீறி ஒரு போலீஸ் அதிகாரி அத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டால் அந்த தனிநபர் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் மேற்குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் கேள்வி எழுப்ப உரிமை உள்ளதாக கோகிலா குறிப்பிட்டார். எந்த ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷனுக்கு தொடர்பாக அவங்க உங்களுடைய கைத்தொலைபேசியை பரிசோதனை செய்யறதுக்கு கேட்குறாங்கன்றத நீங்கள் அவங்ககிட்ட தெளிவாக கேட்கணும். அப்படி அவங்கக்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனோ விளக்கமோ எந்த ஒரு குறிப்பிட்ட விசாரணையை அவங்களால உங்ககிட்ட கூற முடியல அப்படின்னாக்கா, அல்லது அவங்க இல்லை நாங்கள் உங்கள் ரேண்டமாக தான் உங்களோட ஃபோனை நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்கனாக்கா, நீங்கள் உங்களோட கைத்தொலைபேசியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு பதில் கூற மறுத்து போலீசார் கட்டாயத்தின் பேரில் ஒருவரின் கைபேசியை சோதனையிட்டாலோ அல்லது பறிமுதல் செய்தாலோ அந்த அதிகாரியின் பெயர், அவரின் போலீஸ் அடையாள அட்டை எண், சம்பவம் நிகழ்ந்த இடம் ஆகியவற்றை பதிவு செய்து மனித உரிமை ஆணையம் சுஹாகாமில் புகார் அளிக்கலாம். அதனைத் தொடர்ந்து அந்த அதிகாரியின் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோகிலா விளக்கினார். ஒருவேளை நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் அவங்க உங்களை வற்புறுத்தி உங்களுடைய கைத்தொலைபேசியை பறிமுதல் பண்ணிட்டாங்கனாக்கா அல்லது பரிசோதனை செஞ்சிட்டாங்கனாக்கா, நீங்கள் அதுக்கு அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரியோட பேர் எடுத்துக்கொள்ளுங்க. சம்பவம் நடந்த இடம், எந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துச்சுன்றதை குறிப்பெடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக போய் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம். அல்லது சுஹாகம் மனித உரிமை ஆணையம் அவர்களிடம் நீங்கள் ஒரு புகார் கொடுக்கலாம். ஒருவரின் கைபேசியும் அதில் உள்ள அனைத்து தகவல்களும் அந்த தனிநபருக்கு சொந்தமானது. எனவே எந்த ஒரு அடிப்படையுமின்றி வற்புறுத்தலின் பேரில் அதனை போலீசார் பரிசோதிக்க முடியாது என்பதை மக்கள் தெளிவில் கொள்ள வேண்டும் என்று பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது கோகிலா தெரிவித்தார்.